அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் ஆன்றோர் சான்றோர் என் போன்றோர் அடங்கிய அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிந்து சொந்த சேயென அணைத்து பேசி செவ்விய அறிவுரை கூறி தூய நன்னடத்தை கற்க துணையென நடந்து காட்டும் ஆய நற்குணமும் உள்ளோனே ஆசான் என்று அழைக்கத்தக்கோன் என்று அகிலம் போற்றும் ஆசிரிய பணியை அறப்பணி கொண்டு இதுகாரும் அயராது உழைத்து அரும்பணி ஆற்றிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பணி நிறைவு பெறும் நாள். அவர்கள் வாழ்வில் பொன்னாள் நன்னாள். ஆம், இன்றோடு இவர்கள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து சிலபஸ் முடிக்க வேண்டியதில்லை. நோட்ஸ் ஆஃப் லெசன், எமிஸ் டென்ஷன், எக்ஸாம் போர்ஷனுக்கு இன்றோடு ஒரு குட் பை. பேப்பர் கரெக்ஷன், டீச்சர்ஸ் எலெக்ஷன் கிளாஸ்க்கு டென்ஷனுக்கு பை பை. ஸ்டாஃப் மீட்டிங், டிஃபன் பாக்ஸ் ஈட்டிங், எக்ஸாம் டேட்டிங்க்கு ஒரு பெரிய குட் பை. இனி இவர்கள் தன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஹாய். இதனை வாழ்த்துறையில் வளமாக உரைக்க காத்திருக்கும் நண்பர்களுக்கு வழிவிட்டு எனது வரவேற்பு உரையை துவங்குகிறேன். அன்பின் உருவமாய், அறிவின் ஊற்றாய், ஆற்றலின் சிகரமாய், எளிமையின் வடிவமாய், தன்னம்பிக்கையின் திறவுகோலாய் இருந்து பல்வேறு பணிகளுக்கு இடையே இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்து முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய புனித வளனார் கலைமனைகளின் அதிபர் அருள் முனைவர் எம் பவுல்ராஜ் சேசுசபை அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இளமையில் இறைவனோடு இணைந்து கல்வி ஒளி கொண்டு தம்மை தாமே சிலை வடித்த சிற்பியாய் எம் பள்ளியை பாங்குடன் வழிநடத்தி வரும் தாளாளர் அருட்தந்தை எம்ஏ இஞ்ஞாசி சேசுசபை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்டு பள்ளியை சீரிய வழியில் நடத்தி செல்லும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை வி ஜார்ஜ் சேசுசபை அவர்களை வருக வருக என இன்புகத்தோடு வரவேற்கின்றேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நம் பள்ளியின் அங்கமாயிருந்து பணி செய்து வரும் முதுகலை ஆசிரியர் அருட்தந்தை ஏ லியோ பெரேரா சேசுசபை அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இவ்வினிய விழாவிற்கு கலந்து கொள்ள வந்துள்ள அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அறிவு தோட்டம் மலர வேண்டும் என்றே அரும்புகளை எழுப்பிய ஆசிரியர் நீர்தாம். அறிவு தோட்டம் மலர வேண்டும் என்றே அரும்புகளை எழுப்பிய ஆசிரியர் நீர்தாம். நம் பள்ளியில் 36 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்கின்ற அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருவாளர் எம் அந்தோணி மனோகர் அவர்களை விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதுடன் அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன்.
தந்தை அவர்களே, தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, ஏனைய இயேசு சபை நண்பர்களே, தந்தையர்களே, இந்த நிகழ்வினுடைய மையமாக இருந்து எங்களுக்கெல்லாம் மகிழ்வை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று வாசித்தேன். சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம், இந்த இன்னொரு தடவை சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்தேன். மறந்துருக்கீங்க. மிதிவண்டி அப்படின்ற ஒரு கதை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, நன்றி. இந்த மிதிவண்டி அப்படின்ற ஒரு கதை வந்துட்டு சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய கதை. என்னை அதிகமாக பாதித்த கதை. அழுதுருக்கிறேன் உண்மையிலேயே. ஒரு ஆசிரியர் பொறுப்பெடுக்கிற ஒருத்தர் வந்துட்டு திருமணம் முடிக்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் திருமணம் முடிக்கிற பொழுது மாமனார் வீட்டிலேருந்து ஒரு சைக்கிள் மிதிவண்டி ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. டவுரி மாதிரி வச்சுக்கலாமே. அந்த வண்டியில் தான் அவர் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போவார். அவருக்கு வயது கூடிக்கொண்டே இருக்கிறது. வயது கூட கூட வண்டிக்கு வயசு கூடுது. பார்த்திங்கன்னா வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிள் இதில் ஹேண்ட்பாரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கலந்து போகுது. சைக்கிள் மிதிக்கக்கூடிய அந்த மிதியில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் அது கலந்து போகுது. பெடல் அது கலந்து போகுது. பிரேக்கு சரியாக பிடிக்கலை. ஆனால் அவர் தினமும் மிக மிக பொறுப்பாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. நமது ஆசிரியர் பெருமக்களைப் போல, இங்கே இருக்கக்கூடியவர்களைப் போல. அதில் பார்த்தீங்கன்னா டயரு தேஞ்சு போகிறதுனால வந்துட்டு எங்கள் வீட்டில் கூட செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் அன்னைங்க பேக் வீலில் டயரு வழுக்கையாச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஃப்ரண்ட் வீலில் இருக்கக்கூடிய அந்த டயரை எடுத்து புது டயர் வாங்கி பேக் வீலுக்கு போடுவாங்க. இது வேற என்ன ஆகும்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள டயருக்குள்ளே ஒரு டயர் வேற வைப்பாங்க. இப்படி அந்த வண்டி அதனுடைய அமைப்பையே இழந்து போகுது. ஆனால் தொடர்ந்து அந்த வண்டியில் தான் வர்றாரு. கடைசியாக அவருக்கு இதே போன்று பணி நிறைவு விழா நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் பள்ளி நிர்வாகம் அவருக்கு என்ன கொடுக்கலாம் என்று யோசித்து பார்த்து ஒரு புதிய மிதிவண்டி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வண்டியை வாங்கி கொடுத்து இதே போன்று பணி நிறைவு விழா நடக்கிறது. பணி நிறைவு விழா நடந்து முடிக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் சொல்றார், இவ்வளவு காலமாக மிதிவண்டியில் வந்தேன், இனிமேல் நான் மிதிவண்டியை பயன்படுத்தப் போவதில்லை. எனவே இதனை இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவனுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே பள்ளிக்கூடத்தை விட்டு போவதாக வாசித்து அழுதிருக்கிறேன். நான் என்னை பாதித்த கதை. இவர்களுடன் கூட அப்படித்தான் மிக அருமையான பணிகளை நமது பள்ளிக்காக பல்வேறு நிலைகளில் செஞ்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் நினைத்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், உறவுகள், இவர்களோடு சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். நீங்கள் புதிய பணியை ஏற்க இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய உத்வேகம் இன்னும் ஆளப்பட வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். இந்த நாளில் நான் மகிழ்வோடு உங்களை வழி அனுப்புகிற இதே தருணத்தில் லேசான வருத்தமும் எனக்குள் இருக்கிறது. எதையோ இழப்பது போல, எனக்குள் இருக்கக்கூடிய ஒன்றை இழப்பது போன்ற ஒரு உணர்வும் இருக்கிறது. நண்பர்களே, உங்களை வாழ்த்துகின்ற பொழுது உங்களது குடும்பம் வளம் பெற, உங்களுடைய குழந்தைகள் வாழ்வு வளம் பெற, பேர குழந்தைகள் என்று இன்னும் பலரை கண்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் மேன்மேலும் சிறக்க வாழ்த்தி நண்பர்களோடு சேர்ந்து இவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரம்பரியமிக்க இப்பள்ளியின் இந்த சிறப்பு விழாவிலே தலைமையேற்று இப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நாளின் விழா நாயகர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இவர்களை வாழ்த்தவும் இவர்களுக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வணங்கி மகிழ்கிறேன். இந்த பாராட்டு விழாவில் நான்
ஆசிரியர் திரு ஆண்டனி மனோகர் அவர்களை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அன்போடு கூட நான் அதை ஏற்றும் வந்திருக்கிறேன். ஆசிரியருடைய குடும்பத்தை பற்றி நாம் முதல் தெரிந்து கொள்வது நல்லது. 36 ஆண்டுகள் நம்முடைய பள்ளியில் அவர் பணியாற்றி இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பற்றி பலருக்கு தெரியாது. அன்பு ஆசிரியர் அவர்கள் திரு சூசை மாணிக்கம், திருமதி மேரி ஆகிய ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்தவர். 5/6/1965 ஆண்டு மதுரையிலே பிறந்து வளர்ந்தவர். மதுரையில் உள்ள ஞானபுரிவர புனித பிரித்தோ மேல்நிலைப் பள்ளியிலே 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றிருக்கிறார். அதன் பிறகு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகள் சென்னையில் உள்ள டான் போஸ்கோ பள்ளியிலே ஆங்கில வழி கல்வியில் பயின்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பை மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் பிஎட் படிப்பை சென்ட் சேவியர்ஸ் பிஎட் காலேஜில் பாளையங்கோட்டையில் அவர் படிப்பை முடித்து அதன் பிறகு நம்முடைய பள்ளியில் 1989 முதல் பணியாற்றி வருகிறார். மிகப்பெரிய நீண்ட ஒரு அனுபவம். தொடக்கத்தில் இவர் பணியேற்ற பொழுது இடைநிலை ஆசிரியராகத்தான் பணியேற்றார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அரசனுடைய உத்தரவின்படியும் வழிகாட்டுதலின்படியும் அவர் பட்டதாரி ஆசிரியராக மாற்றப்பட்டார். மொத்தம் 36 ஆண்டுகள் மிக நெடிய பயணம். இவருக்கு அன்பு மனைவி திருமதி ஜாக்லின் அவர்கள் ஹோலி ரெடிமர்ஸ் பாலக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கிறாங்க. 2 அன்பு மகன்கள், ஒருவன் ஜோ, மற்றொருவன் ஜீவன். ஜோ அமெரிக்காவில் யூஎஸ்ஏயில் அவர் படித்து கொண்டிருக்கிறார். படித்து முடித்து எம்எஸ் முடிச்சுட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய 2வது மகனும் அதே யூஎஸில் எம்எஸ் படித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக பராமரித்தவர், வழிநடத்தி வருகிறவர். இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்போ ஆசிரியருடைய குணாதிசயங்களை நாம் இந்த நாளிலே அறிந்து அவரை வாழ்த்துவது சிறப்பாக இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அன்பு ஆசிரியர் இவருடைய பற்றி மாணவர்கிட்ட நான் கேட்ட பொழுது மாணவர் சொன்ன காரியம் என்னென்னா, சிறப்பாக பாடம் நடத்துவார், ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்முடைய வகுப்பு, ரொம்ப கண்டிப்பாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பழைய மாணவர்களை எப்போதெல்லாம் சந்திக்கும் போது மாணவர்கள் குறிப்பிடக்கூடிய ஆசிரியர்களில் முதல்ல கேட்கக்கூடிய ஆசிரியர் ஆண்டனி மனோகர் சார் எப்படி இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதே நேரத்தில் நல்லா சூப்பராக கிளாஸ் டிசிப்ளினாக வச்சுட்டு வகுப்பை அன்பாக பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் என்று பல மாணவர்களுக்கு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நண்பர்களோட பகிர்ந்து கொண்ட பொழுது நண்பர்களும் இவரோட இருக்கக்கூடிய பிறர் அன்பு செயல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டாங்க. நம்ம பொதுவாக நம்ம பள்ளிக்கு வருவோம், நம்ம சந்திப்போம். ஆனால் அதை தாண்டி அவருடைய நற்கிரிகளை ஒன்று பிறர் அன்பு, பிறர் சேவை. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நண்பர்களாக இணைந்து ஃபாத்திமா அந்த ஓல்டேஜ் ஹோம், ஃபாத்திமா நகரில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் ஹோமுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்குறது வழக்கம். அது மட்டுமல்ல, மற்ற ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி மற்ற நண்பர்களுக்கும் உதவி செய்வதற்கு தாராள உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆசிரியர் திரு ஆண்டனி மனோகர் அவர்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க பகிர்ந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, அவங்க பாசம் நிறைய இருக்கும், ஆனால் ஈஸியாக அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த அன்பை விட்டு ஒரு நாள் விலகி போனதே கிடையாது. பிள்ளைங்களை கண்டிப்பாக வளர்க்குறது சரி, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கரிசனையோடு அவங்கள கட்டுக்கோப்பாக வளர்க்கிறதுலே சரி, பிள்ளைங்க நல்ல உயர்நிலை வருவதற்கு எப்போ என்ன பாடுபட்டாவது நல்ல நிலை கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சியினை சரி மிகுந்த பொறுப்போடு தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தவர், குடும்பத்தை காத்து கொண்டவர் என்று நான் கேள்விப்பட்டேன். உண்மையும் அதுதான்.
நானும் அவரோடு ஏறக்குறைய 34 ஆண்டுகள் அவரோடு பயணித்திருக்கிறேன். அதை பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளை மிகவும் நேசிக்கக்கூடியவர், மற்றவர்களையும் நேசத்தோடு வழிநடத்தக்கூடியவர், எந்த செயலையும் ஒரு சீரும் சிறப்போடு முன்னெடுத்து செல்லக்கூடியவர். அடுத்தது நமக்கு எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, மிக பக்திமான் என்று நான் கேள்விப்பட்டேன். அவங்க வீட்டில் ஜெபம் சொல்லாமல் சாப்பிட மாட்டாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பூசைக்கு போகிறதான்னு கேள்விப்பட்டேன். அவரோட ஒவ்வொரு ஆண்டு நான் ரூமில் இருந்தப்போ நான் அனுபவம் உண்டு. ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காலம் வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக இருந்ததை நான் கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஜெபமால் சொல்லாமல் தூங்க மாட்டார் என்று அவருடைய அன்பு மனைவி மூலமாக கேள்விப்பட்டேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதோடு நான் அவருடைய பார்த்த இன்னொன்று வேத வார்த்தையை அதிகமாக தியானிப்பார். பல பைபிள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வாங்கி அதை ஒப்பிட்டு பார்த்து படிக்கக்கூடியவர், அதை பற்றி பேசக்கூடியவர். என்னிடம் நிறைய பேசியிருக்கிறார். பைபிள் கமெண்ட்ரிஸ் புக்ஸ் வாங்கி படித்தவர், நல்ல நண்பர். இன்னும் நான் நேரடியாக ஒரு பார்த்த அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். எந்த ஒரு காரியத்தையும் பர்ஃபெக்டாக முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யக்கூடியவர், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அடுத்து மேன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எந்த காரியம், ஸ்கூல் காரியமாக இருக்கட்டும் சரி, அல்லது அரசனுடைய திட்டங்களாக இருக்கட்டும் சரி, நம்முடைய பள்ளி நடக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும் சரி, ஆசிரியர் நடக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பேசாமல் நீங்கள் சிபிஐயாக போயிருக்க வேண்டியவர், நீங்கள் ஆசிரியராக வந்துட்டீங்க அப்படின்னுலாம் சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தகவல் சேகரிக்கக்கூடிய நல்ல மேன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மேன் ஆஃப் மல்டி டைமென்ஷன். அவர் பாடம் மட்டுமல்ல, மற்ற காரியங்களை அறிவியல் காரியமாக இருக்கட்டும் சரி, ஆன்மீகமாக இருக்கட்டும் சரி, வரலாறாக இருக்கட்டும் சரி, மற்ற காரியங்களிலும் ஒரு புலமைமற்றவராகவே காணப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும் சரி, பணியாக இருக்கட்டும் சரி, ஆன்மீகமாக இருக்கட்டும் சரி, சிறந்த ஒரு ஆசிரியர் நம் பள்ளிக்கு இழப்பு தான். அவரிடம் இருக்கக்கூடிய நன்மதிப்பீடுகளை நாமும் நம் வாழ்க்கையிலே பெற்று அவரை போல மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். இவருடைய பணி முடிந்தாலும் மீது இருக்கக்கூடிய மற்ற வாழ்க்கை பயணம் இனிமையாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அருளாளர்களே, பணி ஓய்வை பெற இருக்கின்ற ஆசிரியர் அலுவலக பெருமக்களே, அவரது குடும்பத்தினரே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் அருள் சேவியர் அவர்களை பற்றி பல நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மதுரை சோழவந்தான் என்ற ஊரிலே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு எம் மைக்கேல்ராஜ், திருமதி எம் மரிய ஜெயம் என்ற அன்பான அறிவார்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த 5 குழந்தைகளுள் 4வதாக பிறந்தவர் நம் ஆசிரியர் பெருமகனார். அவரை வாழ்த்த எனக்கு வயதில்லை. இருந்தாலும் அவருடன் 27 ஆண்டுகள் நான் உடன் பயணித்திருக்கின்றேன், உறவாடி இருக்கின்றேன். அவரோடு உடனிருந்து அமர்ந்து உணவு உண்டிருக்கின்றேன். அவருடன் பிறந்தவர்கள் 5 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள். அனைவரும் ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றார்கள். இன்னும் சிறப்பாக
ஒரு சகோதரி ஹோலி கிராஸிலே அந்த சபையிலே அருட்சகோதரியாகி தற்பொழுது விராலிமலையில் உள்ள அவர்களின் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒருவர் அருட்தந்தையாகி என் ஜான் திரையோ என்பவர் அருள் முனைவராகி மதுரை உயர் மறை மாவட்டத்திலே சான்சலராக, மறை மாவட்ட நீதிபதியாக, விஎஃபாக இன்று ஆயர் இல்லத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய குடும்பமே மிகுந்த பக்தி நிறைந்த குடும்பம். எப்படி சொல்கிறேன்னா, அண்ணன் காலையில் எழுந்தவுடனே மாதா டிவி தான் முதல்ல போடுவார். என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது பிதாசன பரிசாயம் போட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு மிக சிறந்த பக்திமான். அண்ணனுடைய படிப்பு எம்ஏ எம்எட் முடிச்சிருக்காரு. எல்லாம் அறிவியல், சமூக அறிவியலில் வரலாற்று பாடத்தை சிறப்பாக எடுத்து அதை மாணவர்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய சிறப்பான ஆசிரியர். அண்ணனுக்கு வினைவேக மாற்றியாக அமைந்தவர் திருமதி நிர்மலா அவர்கள். அவர்களும் முதுகலை வேதியியல் ஆசிரியராக திருச்சி பொன்மலைப்பட்டியில் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 2 குழந்தை செல்வங்கள், ஆசைக்கொன்று ஆஸ்திக்கொன்று என்று சொல்லும்போது மகளும் மருமகனும் லண்டனிலே உயர்கல்வி பயின்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு பேரப்பிள்ளை ஒன்று உள்ளது. மகன் துபாயிலே அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் அவர்கள் பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர். என்னுடைய பார்வையில் அவர் ஒரு பழமுதிர்ச்சோலை. மதியம் 2:45 3 மணி வரைக்குள்ள அவரை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் கையிலும் ஏதோ ஒரு பழத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பழங்கள் கொடுத்துருப்பார். நம்ம அசதியாக வருவோம், ஜேசி எடுத்துக்கோங்க, செல்வேந்திரன் சார் எடுத்துக்கோங்க, டிக்சன் சார் எடுத்துக்கோங்க, எட்வின் சார் எடுத்துக்கோங்க, யாரோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை அன்போடு பாசத்தோடு அந்த உறவை பேணக்கூடிய, வளர்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆசிரியர். ஏதாவது சிறுதானியம் ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருப்பார். ஏதாவது பழங்கள் சிறுதானியம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா வீட்டில் அண்ணி தான் செய்வாங்க. ஆனால் பேர் அடிக்கிறதெல்லாம் இவர். வீடு கட்டும்பொழுது வீடு கிரேவ பிரசத்தில் இந்த கிச்சனுக்குள்ளே அண்ணன் நுழைஞ்சதோட சரிதான். அதுக்கப்புறம் அண்ணன் நுழைஞ்சதே கிடையாது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, என்னென்ன நேற்று எங்கனே போயிருந்தீங்கன்னு கேட்பேன். திங்கக்கிழமை காலையில் வந்தோடனே 4-5 ஊர் பேர் சொல்லுவார். 4-5 ஊர் பேரை சொல்லி கண்டக்டர் சொல்கிற மாதிரி 4-5 ஊர் பேர் சொல்லி இங்கே போயிட்டு வந்தேன் ஜேசன் வாப்பில். அதில் முக்கியமாக ஒரு இடம் திண்டுக்கல் பெஸ்லியாக இருக்கும். அருட்தந்தையர் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். வெஸ்கியில் போய் வயதான அந்த அருட்தந்தையரோடு அமர்ந்து கலந்துரையாடி அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்கறதுக்கு 2 காது இல்லை 4 காது வேணும். அந்த 4 காதோடு தான் அங்கே போவார் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது சிறு சிறு உதவி செஞ்சுட்டு அதுவும் நிற்க மாட்டார். அடுத்த பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு போயிடுவார். மதுரையில் யார் இருக்காங்கன்னா அவங்களோட அம்மா இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்க 89 வயது. ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு. வந்து அமர்ந்து நேற்று கூட கேட்டேன், அம்மா வருவாங்களானேன்னு கேட்டேன். சொல்லியிருக்கேன் ஜேசு, வந்தா உண்டு என்னன்னு தெரியல அப்படின்னாரு. பார்த்தா அன்னைக்கு வந்துட்டாங்க. அப்போது எவ்வளோ ஒரு பாண்டு பாருங்கள். நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் கொடுத்து வைக்கிறேன். அவங்க ஆண்டவர் சித்தம் வந்திருக்காங்க. நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும் அவங்க. அப்போது அவருடைய பணி வாழ்வு பார்த்தீங்கன்னா, நான் வந்த புதுசில் சிடி சாரு மிஸ்டர் கென்னடி சாரு இவர் கிளாஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வந்துருப்பார். எங்கெங்கெல்லாம் இருக்காரு அங்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பார். என்ன இவர் சமூக அறிவியல் ஆசிரியர், இவர் சிடி சாரு, இவர் எதுக்கு போயிட்டு வந்திருக்காரு பார்த்தா அண்ணன் கூப்பிட்டு அவரை சொல்லுவார், மேப் மாட்டணுங்க, அங்கே ஆணி அடிச்சு கொடுங்கன்னு. இப்படி 9th 12th ஃபுல்லாகவே கிளாஸில் ஆணி அடித்து போகும்போது மேப்போடு தான் உள்ளே போவார். போய் தொங்க விட்டுருவார். தொங்க விட்டு எல்லாத்தையும் முழுசுக்கும் நடத்துவார். இவர் கிளாஸில் இருக்க நிறைய பேர் சென்டம் எடுப்பாங்க சோசியல் சயின்ஸில். அந்த அளவுக்கு இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்.
எதுலேயும் வேகம், உற்சாகம், வகுப்புக்கு சீக்கிரம் போகணும், பாடம் நடத்தணும், போர்ஷன் முடிக்கணும், டெஸ்ட் வைக்கணும், இதுதான் அவருடைய எண்ண ஓட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சிறந்த பக்திமான். அடுத்த போப்பு யார் வருவாருன்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து திருச்சபையின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பல நேரங்களில் தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கே யாரும் சார், இங்கே யாரும் இருக்கா அந்த பங்குன்னு கேட்பேன். நான் ஒரு பேர் சொல்லி ஜெயசா அவர் நைட்டோட மாற்றிட்டாங்க, இன்றைக்கி அவர் பேர் ஒருத்தர் வந்துட்டார். இப்படி அப் டு டேட் எல்லாமே வச்சு தகவல் வச்சுட்டே அவர் கையில் வச்சுருப்பார். ரொம்ப அற்புதமான மனிதர். அவரை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரே ஒரு நேரம் கருதி சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். கலைவார விழா போட்டிகள் நடத்தும் பொழுது அவர் பொறுப்பை நம்பி 2 போட்டி ஒப்படைச்சிருவாங்க. ஒன்று நாணய சேகரித்தல், 2 தபால் தலை சேகரித்தல். ஏன்னா அவர் அதில் எக்ஸ்பர்ட். இன்ன வரைக்கும் காயின்ஸு இந்த தபால் தலையில் நிறைய சேர்த்து வச்சு பசங்களுக்கு வந்து ஆல்பமாக காட்டிக்கிட்டே இருப்பார். கலைவார விழா போட்டினாவே இந்த 2 போட்டிக்கும் இன்னை வரைக்கும் அவர் தான் இன்சார்ஜ். அந்த அளவுக்கு அவர் வந்து வரலாற்று பின்னணியோட பாடங்களை நடத்துவதில் ரொம்ப திறன் வாய்ந்தவர். ஒவ்வொரு கருத்தையும் ஏதாவது வரலாற்று பின்னணியோட பாடங்களை சொல்லி அதை ஒரு நாடகமாக மாணவர்களுக்கு நடித்து காட்டி ரொம்ப சிறப்பாக லைவாக வச்சுக்குவார் வகுப்பை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் நான் பசங்களை கேட்டிருக்கேன், நல்லா இருக்கும் சார். சில நேரங்கள் வேகமாக இருக்கும், வேகமாக பாடங்களை விரைவாக முடிச்சுட்டு தேர்வு வைக்கணுன்ட்டு. நேரம் கருதி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தேர்தல் நேரம், அப்போது எலெக்ஷனுக்கு நான் நிறைய பேர் போயிருக்காங்க. அண்ணன் தான் அங்கே ப்ரெசிடிங் ஆஃபீஸர். இவர் கீழே ஒரு 4 ஆசிரியர் பெருமக்கள். மதியம் உணவு கிடைக்கல யாருக்கும், முன்னாடி நாளே உணவு கிடைக்கவே இல்லை. அண்ணன் பைக் எடுத்தார், நேரம் எங்கே திருக்கெல்லாம் முன்னாடி நாளே கடை அடிப்பாக இருக்கும்ல, அதனால் இங்கேயே தேடி தெரிஞ்சு அருமையான ஒரு மீன் குழம்பு சாதம் வந்து கொடுத்தாராம், மீன் வறுவலோட. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீச்சர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஸ்கூல் சார் தாங்க, அருமையான ஒரு சமையல் மீன் குழம்போட கொடுத்தாரு. இன்றைக்கும் அந்த மீன் குழம்பு வாசனை, அந்த டேஸ்ட்டு என் நாட்டிலே இருக்குங்க அப்படின்வாங்க. அப்புறமேட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்தை கொடுத்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த கடையில் எந்த கடைக்கு எஸ்ஆர்ச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாங்க. அப்புறம் கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதே மாதிரி மாதத்துக்கு 2 தடவை அந்த ஆசிரியர் சொன்ன ஆசிரியர்னா என்னுடைய மனைவி. எனக்கு வாரம் தூக்கு சட்டி எடுத்துகிட்டு போகிறதுனா நான். அப்போது மாதம் அண்ணனால எனக்கு 600 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி நேரம் கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாமன்றத்தில் வீற்றிருக்கும் அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர் அலுவலக பெருமக்கள், ஓய்வு பெறும் ஆசிரியர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். விடைபெறும் தருணம் வினாக்களுக்கு அல்ல, நம்மையெல்லாம் வினாவாக்கி செல்லும் பட்டதாரி கணித ஆசிரியர் திரு ஜே. பால் அருள்சாமி அவர்கள். பால் அருள்சாமி என்றால் உண்மை, உழைப்பு, உயர்வு. பால் அருள்சாமி என்றால் டியூட்டி, டிவோஷன், டெடிகேஷன். துறையூர் அருகில் உள்ள பி. மேட்டூர் எனும் சிறிய ஒரு கிராமத்தில் திருவாளர் எஸ். ஜெயராஜ், திருமதி ஜே. செங்கோல் மேரி ஆகிய தம்பதியருக்கு 1964ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தலைமகனாக பிறந்த ஒரு குழந்தைதான் மிஸ்டர் பால் அருள்சாமி. அவர் உடன் பிறந்தோர் 3 தங்கைகள். மூவருமே பள்ளி கல்வித்துறையில் அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களாக தடம் பதித்து வருகின்றார்கள்.
All are well-to-do and well-settled. அன்பு மனைவியின் பெயர் திருமதி ரூஃபினா தமிழரசி அவர்கள் அரசு மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருவது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இவருடைய சித்தப்பா பசங்க 2 பேர், இவருடைய தம்பிகள், அவர்களும் இவரோடு இணைந்து ஒரே ஃபேமிலியாக அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். இவர் பி மேட்டூரில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 1 முதல் 8 வரை பயின்றார். சிறுநாவலூர் என்னும் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் PUC வரை பயின்றார். முசிறியில் உள்ள அரசு அண்ணா கலைக்கல்லூரியில் BSc கணித பட்டத்தை பெற்றார். பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் MSc மேத்ஸ் பட்டம் பெறுகின்றார். அதற்கு அடுத்ததாக பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் 1992-93 பிஎட் பட்டத்தை பெறுகின்றார். அதில் ஒரு சின்ன ஒரு சிறப்பு இருக்குது. அவர் கூட பிஎட் படித்தது இந்த உலகத்தில் 4 பேர் இருக்காங்க. முதலாவதாக நம்முடைய தாளாளர் அருட்தந்தை இன்யாசி அவர்கள் பாலருசாமி அவர்களுடைய கிளாஸ்மேட்டாக 92-93 ஒன்றா பிஎட் படித்தவங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ரிட்டையர்டு டீச்சர் பீட்டர் ஜேம்ஸ் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய முதுகலை இயற்பியல் ஆசிரியர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள், மேலும் நான் உட்பட 92-93 அவரோடு இணைந்து பிஎட் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். பிஎட் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு 22-23 வயசு அந்த ஸ்டேஜ். சார் அப்போவே எங்களை விட ஒரு 5-6 வயசு மூத்தவர். ஏன்னா அவங்க வேதியியல் படிப்புலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ரொம்ப எளிமையாக இருப்பார். ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அப்போ முதல்வராக இருந்தது ரெவரண்ட் ஃபாதர் வேதநாயகம், வைஸ் பிரின்சிபலாக இருந்தது ரெவரண்ட் ஃபாதர் சூசர் செபாஸ்டின். பார்வல்சாமி சாருக்கு கணித ஆசிரியராக இருந்தது ப்ரொஃபஸர் அன்னராஜா அவர்கள். நம்ம பிஎட் காலேஜில் படித்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் அன்னராஜா சார் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு சார் அப்படிங்கிறது. அவரை ரோல் மாடலாக எடுத்து வந்தவர் தான் நம்ம பாலருசாமி சார். ஏன்னா கிளாஸில் அவர் எவ்வளோ கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பின்பு பிஎட் பட்டம் பெற்றதற்கு பின்பு 1993-94 அந்த கல்வியாண்டில் விரகலாறில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பட்டதாரி கணித ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. அதற்கு பின்பு தூத்துக்குடி சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரெவரண்ட் ஃபாதர் கால்பர்ட் அவர்கள் தலைமை ஆசிரியராக பதவி வகிக்கும் போது வேதநாயகம் ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு மேத்ஸ் ஹேண்ட் வேணும், எளிமையாக கணிதத்தை மாணவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வேணும், உங்கள் காலேஜில் படித்து நல்ல ஒரு ஹேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வேதநாயகம் ஃபாதர், சூசர் செபாஸ்டின் ஃபாதர் அவங்க எல்லாம் சொன்ன ஒரே பெயர் திரு பால் அருள்சாமி அவர்கள். ஏன் அப்படின்னா ஃபாதர் திருச்சியை சார்ந்தவங்க, சாரம் துறையூர் அது பக்கத்தில் அப்படிங்கிறனால திருச்சியிலேருந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 97 அங்கே சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடியில் போய் பட்டதாரி ஆசிரியராக அவருக்கு கீழே போய் பணிபுரிகிறாங்க. ஃபாதர் கால்பர்ட் ஃபாதருக்கு பார்வல்சாமி சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருடைய அணுகுமுறை, அவருடைய சரியான நேரத்துக்கு போய் கற்பிக்கக்கூடிய விதம், மாணவர்களை அணுகக்கூடிய விதம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆண்டவர் சுத்தமாக 1998 கால்பர்ட் ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்றாங்க நம்ம சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு.
வரும்போது கையோட பார்லர் சாம்சாரையும் அப்படியே கூப்பிட்டு வந்து இங்கே 2 பேரும் சேர்ந்து அந்த பணியினை தொடர்ந்து செய்கின்றார். அப்படி இவருடைய நேர்த்தியான அணுகுமுறை, கடின உழைப்பு, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு 2000 ஒரு வாய்ப்பு வருகின்றது, நிரந்தர பணியிடம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ போய் சார் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆகி அதிலிருந்து நம்முடைய பள்ளியில் தொடர்ந்தவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். ரெவரண்ட் ஃபாதர் கால்பர்ட் அவர்கள் இவர் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம், அதே போல கால்பர்ட் ஃபாதர் மீது பார்லர் சாம்சார் வைத்திருக்கக்கூடிய பிரியம் அப்படிங்கிறத வந்து யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு டெடிகேட்டடான ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஃபாதருக்கு ரொம்ப தெரியும். கால்பர்ட் ஃபாதரை பற்றி ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இறைவன் மனிதரானார். என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஒளிபரச் செய்தது அவர்தான் அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசத்தை அவர் இன்றளவும் நினைத்து வருகின்றார். அதற்கு பின்பு 2004ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இங்கே கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஹெட்மாஸ்டராக பதவி ஏற்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபாதர் வந்து டாஸ்க் மாஸ்டர் மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கின்றார். நல்ல ஒரு கணித ஆசிரியர் எனக்கு தேவை, கோஆர்டினேட்டராக போட்டு எனக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாலகுசாமி சாரை வந்து கோஆர்டினேட்டராக நியமிக்கிறாங்க. நியமித்து அனைத்து பட்டதாரி ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு 2006 மற்றும் 2007 இந்த 2 ஆண்டுகள் 100% தேர்ச்சி என்கின்ற ஒரு முத்திரையை அவர்கள் பெற்றுத் தருகிறார். இது நம்முடைய பள்ளியின் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம், ஒரு உண்மை. 2006 2007 அந்த சமயத்தில் அவங்க கிட்டத்தட்ட துறையூர் 45 கிலோமீட்டர் தூரம், 7:30 மணி, சில சமயங்களில் 9:30 மணி வரைக்கும் இங்கே ஸ்டடியில் இருந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலா சார் யாராவது வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில் கிளம்பி வந்துடுவார். இது மாதிரியாக ஒரு கடினமாக உழைத்து நம்முடைய பள்ளிக்காக உதவியவர். நம்முடைய போன வாரத்தில் நான் நம்முடைய முன்னாள் மாணவன் ஆண்டனி எபினேசர் அப்படிங்கிற ஒரு பையனை சந்தித்தேன். யதார்த்தமாக சந்தித்தப்போ அவன்கிட்ட பேசும்போது கேட்டேன், அந்த பையன் 2007 to 2009 இங்கே நம்முடைய பள்ளியில் பாலன்சாமி சார் கிளாஸில் படித்த ஒரு பையன். அவன்கிட்ட நான் கேட்டேன், சார் எப்படிரா உனக்கெல்லாம் எப்படி பாடம் சொல்லி தருவார்? சார் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள நல்ல சுவை இருக்கும். அதே போல் பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் மாணவருடைய மனதை புரிந்து கொண்டு அவனுக்கு என்ன சொன்னால் அவனுக்கு புரியும், அவனை எப்படி அணுகுனா அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவனை பண்படுத்தி பதப்படுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்குன்னு சில சூட்சுமங்களில் சார்ட்ட இருக்குது. அதை பயன்படுத்தி தான் எங்கள் இதில் வந்து நாங்கள் சென்டம் பெற்றோம் அப்படின்றத அந்த பையன் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய கொஷின் பேங்க் வாங்கி கொடுத்து மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்கிறது எல்லாமே. ஆனால் கோபம் வந்துட்டா ஒரு பையன் வந்து ஒழுங்கீனமாக இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, போ பின்னுக்கால அப்படின்னு ஒரு வார்த்தை, போ பின்னுக்காலன்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த பையன் அவ்வளோதான். அதனாலே பையன் நம்மளை பார்த்து அவர் சார் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாக இருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலரிசாமி சார் வகுப்புக்குள்ளே இருந்தார் அப்படின்னா அந்த கிளாஸ் எவ்வளவு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆசிரியர் அவர்களுக்கு கல்வி பணி ஆன்மீக பணி அப்படின்னு சொல்லி 2 கண்களாக இருக்குங்க. இதுவரைக்கும் நான் சொன்னது கல்வி பணி, அவர் படித்தது, வேலை பார்த்தது, டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது, இதெல்லாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இது தெரியாது. என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டம். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். நீதிமொழிகளுடைய ஒரு வாசகம் 10:24. ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகமான காரணத்தினால திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய இறையியல் கல்லூரியில் போய் வேதியியர் பட்டத்துக்காக படிக்கிறாங்க. அதுக்காக தனி பயிற்சி எடுத்து அந்த வேதியியர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்து
அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய பி மேட்டூரில் உள்ள ராயப்பர் சின்னப்பர் தேவாலயத்தில் வேதியர் பணியினை மிகவும் ஆர்வத்தோடு செய்து வருகின்றார். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செய்கிறாங்க. நான் இந்த விஷயமா சில டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக போன வாரம்லாம் ஃபோன் பண்ணேன், அவரை பிடிக்கவே முடியல. ஃபோன் பண்ணுறப்ப எல்லாம் பெரிய வேலைக்கிழமை நான் இந்த வேலையாக இருக்கிறேன், அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கவே முடியல. கடைசியாக எப்போ பார்த்தா கோயிலில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவர் எல்லாமே கிட்டத்தட்ட காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சார்னா கோயிலில் போய் மணி அடிக்கிறதுலேருந்து பாட்டு போடுறதுலேருந்து பூசைக்கு உதவி செய்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு அதற்கு பின்பு தான் அவர் கிளம்பி பள்ளிக்கே நமக்கு இங்கே வர்றார். சமயத்தில் குருமார்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கே ஆலோசனைகள், தகுந்த ஆலோசனைகளை செய்து எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருக்கின்றார். கோவிலே கதி என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கும்பகோணம் மேட்ராசத்தில் உள்ள ஆயர் அவர்களது அன்பை பெற்றவர். தன்னுடைய வீட்டையே ஒரு கோயிலாக நிறைய சுருவங்களோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இயற்கையான கிராமிய வாழ்வின் மீது பேரன்பு கொண்டவர். 2008ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதில் கால் அவருக்கு ஒரு சிறிய விபத்தில் கால் கொஞ்சம் வலி ஏற்படுது. அந்த வலிக்காக போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அவருக்கு கொஞ்சம் நடக்கிறது நிற்கிறது கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆன்மீகம் அவரை வழிநடத்தியதாக கூறுகின்றார். கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா 18 ஆண்டுகள் இந்த 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் 2 மாடிப்படி ஏறி போகணும். அந்த 2 மாடிப்படி 18 ஆண்டுகள் அந்த காலை வைத்து கொண்டு அவர் மனம் தளராமல் மேலே ஏறி சென்று இறங்கி அந்த பாடத்தை நடத்தியது எல்லாமே கடவுளுடைய கிருபை என்று அவர் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார். இந்த வருடம் எல்லாருக்குமே தெரியும், பஸ்ஸில் வந்தால் ரொம்ப தாமதமாகுது, பாதத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் கடைசி இந்த 60வது ஆண்டில் ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கிட்டு 45 90 கிலோமீட்ரு 2 வீலர்லேயே சாதனை பண்ணார். அதை மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். இந்த வயதில் இவ்வளவு தூரத்தை 2 வீலர்லேயே நான் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்ததை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இறுதியாக திரு ஜே பால் அருள்சாமி அவர்களே, நீங்கள் ஆபிரகாமை போல் விசுவாசத்தோடு, யோசேப்பை போல் பரிசுத்தமாய், தாவீதை போல் இதயத்திற்கு உகந்தவராய், யோபுவை போல் உண்மையும் உத்தமமாய், சாமுவேலை போல் ஞானத்தோடு, தானியேலை போல் ஜெப வீரராய், அன்னை மரியாளை போல் கீழ்ப்படிபவராய் வாழ்வாங்கு வாழ மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா நாயகர்களில் எனக்கு வகுப்படுத்த 2 வகுப்பாசிரியர்கள் உள்ளனர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு எஸ்.எம். அந்தோணி மனோகர் சார் மற்றும் திரு பால் அருள்சாமி சார் உள்ளிட்ட இன்றைய விழா நாயகர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் பள்ளியில் 33 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த கல்வியாண்டில் பணி ஓய்வு பெறவிருக்கும் அலுவலகர் இசித்தோ ராஜன் அவர்களை பற்றி பேச எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஆசிரியர் அலுவலக சங்க செயலர் திரு எஸ். அந்தோணிராஜ் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். திரு இசித்தோ ராஜன் அவர்கள் திண்டுக்கல் அருகில் உள்ள மங்கமணத்து என்ற சிறிய கிராமத்தில் 1965ஆம் ஆண்டு திரு பிலிப் திருமதி சவரியம்மாள் தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர். உடன் பிறந்தவர்கள் 2 தம்பிகள் 2 தங்கைகள். மனைவி திருமதி ஜெனிட்டா ஜூலியானா அவர்கள் திருச்சி காட்டூர் புனித புலோமினால் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அண்ணனின் வாழ்விலும் வளர்ச்சியிலும்
உறுதுணையாக இருப்பவர். 3 பிள்ளைகள். மூத்த மகன் ஜேம்ஸ் ரெய்மண்ட் ராய் பிஇ முடித்துவிட்டு அமெரிக்கா சென்று அங்குள்ள பிரைண்ட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் டேட்டா சயின்ஸ் படித்துள்ளார். தற்போது அவர் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் பணிபுரிந்து வருகிறார். 2வது மகன் ரொனால்ட் வின் ராய் சென்னை லயோலா கல்லூரியில் இயற்பியல் துறையில் PhD படித்து இந்த வருடம் நிறைவு செய்ய உள்ளார். சென்னை பல்கலைக்கழக அளவில் தனது ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து சிறந்த இளநிலை அறிவியல் அறிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இளைய மகள் ஆக்னஸ் பெலிசியா ராய் இந்த வருடத்துடன் MSc கெமிஸ்ட்ரி நிறைவு செய்ய உள்ளார். அண்ணனை போன்று இவரும் நன்றாக பாடும் திறமை பெற்றவர். கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றவர். திருச்சி கலைக்காவிரி பாடல் குழுவில் பாடகியாகவும் உள்ளார். அண்ணன் தொடக்க கல்வியை சொந்த ஊரில் உள்ள அரசு பள்ளியிலும் பள்ளி படிப்பை திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலும் படித்தவர். BA புனித வளனார் கல்லூரியிலும் MA அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் MPhil அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் படித்தவர். 1987 ஆண்டிற்கு முன்னரே தமிழ் டைப்ரைட்டிங்கில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் கோர்ஸ் முடித்தவர். 1988 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரை சேசு சபையினரால் நடத்தப்படும் திண்டுக்கல் திருஇருதய தூதன் மாத இதழில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்துள்ளார். அப்பொழுது திண்டுக்கல் பெஸ்கி கல்லூரி அதிபராக இருந்த அருத்தந்தை விக்டர் சேசு சபை அவர்கள்தான் நம் கல்லூரி தந்தையர்கள் இல்லத்தில் அருத்தந்தை KM மேத்யூ அவர்களிடம் முதலில் பணியில் சேர்த்துள்ளார். அதன் பிறகு அருத்தந்தை KP ஜோசப், அருத்தந்தை மேத்யூ மூலேல், அருத்தந்தை KM மேத்யூ சேசபை ஆகிய மூவரின் பரிந்துரையின்படி அருட்தந்தை லியோ தாகூர் அவர்களால் 1993 ஆண்டு அருட்தந்தை ஃபெலிக்ஸ் ஜோசப் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தபோது பள்ளி அலுவலகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார். அண்ணன் அவர்கள் நம் பள்ளி அலுவலகத்தில் படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். அலுவலக பணியாளர்களில் அதிக கல்வி தகுதி பெற்றவர். பணியில் சேர்ந்தது முதல் அனைத்து அருட்தந்தையர்களிடமும் நல்ல முறையில் பணியாற்றியுள்ளார். அருட்தந்தை V. தாமஸ் அவர்கள்தான் அண்ணனுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க உதவி செய்தவர். அவருடைய வழிகாட்டுதலில் தான் பள்ளி அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற்றேன் என அருட்தந்தை V. தாமஸ் அவர்களை என்றும் நன்றியுடன் நினைவு கூறுவார். பள்ளி அலுவலக பணிகளை பொறுத்தவரை பள்ளி அலுவலகத்தில் ஊதிய பட்டியல் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் கம்ப்யூட்டரைஸ் செய்து கம்ப்யூட்டரில் டைப் செய்தவர் அண்ணன் தான். மேலும் அனைத்திந்திய அளவில் நடைபெறும் CA தேர்வினை பல வருடங்கள் பொறுப்பேற்று நடத்தியுள்ளார். TNPSC, TRB, பேங்க், ரயில்வே போன்ற துறை ரீதியான தேர்வுகளையும் பொறுப்பேற்று பல வருடங்கள் சிறப்பாக நடத்தியவர். 2008-2009 ஆண்டு நடைபெற்ற அரசு வேலியேஷன் கேம்பினை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி திருச்சி முதன்மை கல்வியாளரிடம் பாராட்டினை பெற்றவர். அலுவலகத்தில் அருள் சகோதரர் ஆரோக்கியசாமி அவர்களின் தலைமையில் அனைத்து பணிகளையும் பொறுப்பேற்று பல வருடங்கள் சிறப்பாக நடத்தியுள்ளார். மேலும் தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற 14 வகையான விளையாட்டுப் பொருட்களை மாணவர்களுக்கு பெற்று வழங்கியுள்ளார். அனைத்து மாணவர்கள் வருகை பதிப்பேட்டினை பராமரித்தல், மாணவர்களுக்கு அரசின் கல்வி உதவித்தொகைகளை பெற்று வழங்குதல், தினந்தோறும் பதிலி ஆசிரியர்கள் நியமனம் செய்தல் போன்ற 25க்கும் மேற்பட்ட பணிகளை பொறுப்பேற்று சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அலுவலகத்தில் பணிகளை செய்தவர். 2013 ஆண்டு முதல் பள்ளி நூலக பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இவருடைய காலத்தில் தான் பள்ளி நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் அனைத்தும் தமிழ் இலக்கியம், ஆங்கிலம், கட்டுரை, டிக்ஷனரி என தனித்தனியாக பிரித்து கபோர்டுகளில் அடுக்கி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் தனித்தனியாக நம்பர் போட்டு ஒழுங்குபடுத்தியவர். அண்ணன் நன்கு பாடும் திறமை கொண்டவர். பல வருடங்களாக பள்ளி பாடக்குழுவில் இருந்துள்ளார். முன்னாள் ஆசிரியர் இசை ஜோசப் அவர்களுடன் இணைந்து பல வருடங்கள் பள்ளி பாடக்குழுவில் பாடியுள்ளார். மேலும் காட்டூர் அந்தோனியார் ஆலயத்திலும் பாடற்குழுவில் உறுப்பினராக உள்ளார். இவரிடம் எந்த வேலையை கொடுத்தாலும் எனக்கு இது தெரியாது என்று கூறியதே கிடையாது. இப்பொழுதும் அவரிடம் எந்த வேலையை கொடுத்தாலும் அதனை கற்றுக்கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் செய்யக்கூடியவர். மிகுந்த கடவுள் பக்தி உடையவர். இவருடைய கருத்தை யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர். அண்ணனுடன் பழகிய, பணியாற்றிய, சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் அனைத்தும் என்றும் வாழ்வில் நீங்காமல் நிலைத்திருக்கும்.
இறைவன் திருவருளால் இவர் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அருட்தந்தையர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 வருடங்களாக இந்த தூய்மையான வளாகத்தில் நாம் வலம் வந்து கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு இவரும் ஒரு காரணம். ஆம், அவர்தான் திருமதி சகாயமேரி அவர்கள். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே கீழே கோட்டாரப்பட்டி கிராமத்திலே தேத்தோணி லூர்து மேரி அவர்களுக்கு 2வது பெண் குழந்தையாக பிறந்தார். இவர் சவரி ஆனந்தம் என்பவரை கரம் பிடித்து 4 குழந்தைகளுக்கு தாயானார். 2016 நம் பள்ளியில் தூய்மை பணியாளராக பணி நியமனம் பெற்றார். இவரை பற்றி கூற வேண்டும் என்றால் இவர் அன்னை மரியாள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். ஒவ்வொரு வருடமும் நம் பள்ளியில் இருந்து திரு யாத்திரையாக திருப்பயணமாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அதை ஒரு நாளும் தவறவிடவே மாட்டார். உடல்நலம் சரியில்லை என்றாலும் மரியாளை நான் பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு பிரியம் உள்ளவர். ஒரு நாள் ஆசிரியர் ஓய்வறையில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ அக்கா வந்தாங்க. அவங்களோட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அப்போ அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, அக்கா ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தரேன், நீ என் மதத்துக்கு வந்துடுறியான்னு யாராவது உங்களை கூப்பிட்டா போயிடுவீங்க தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, டீச்சர் என்னை பார்த்து எப்படி கேட்டுட்டீங்க? இந்த கிறிஸ்தவத்து மதத்தை விட்டுட்டு என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன். அந்த ஏசப்பாவும் அந்த மரியாவும் எப்போதும் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு உண்மையிலேயே நான் சிலிர்த்து போனேன். அவருடைய பணியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வீட்டில் பெண்கள் நம்மெல்லாம் தொடப்பத்தை என்ன செய்வோம், ஒத்த கையால் பிடிச்சி தான் பெருக்குவோம். சில ஆண்களும் இருப்பீங்க, அதில் ஒன்றும் இது இல்லை பெருக்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தொடப்பத்தை 2 கையில், இங்கே ஒரு தொடப்பம் இங்கே ஒரு தொடப்பம். காலையில் பார்த்தீங்கன்னா 2 கையிலே பெருக்கிடும், ரோபோ மாதிரி. என்னக்கா இப்படி பெருக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை மிஸ், இதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் வேலை பார்க்கணும், ஸோ சீக்கிரமாக பண்ணணும்னு சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு. அடுத்தது, பெண் ஆசிரியர்கள் ஓய்வறையை சுத்தமாக வைப்பதில் இவரது பங்கு மிக அதிகம். எப்பொழுது கூப்பிட்டாலும், எப்போ கூப்பிட்டாலும், அக்கா வாங்கல கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் லேட் ஆகுது, ஒரு 5 or 10 minutes ஆச்சுன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த மிஸ், அதான் லேட் ஆயிட்டு அப்படின்னு. ஸோ பொறுப்புடன் செயல்படுபவர் இவர் பெண் ஆசிரியர்களிடம் மட்டுமல்ல, ஆண் ஆசிரியர்களிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் பழகுபவர். இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட இவரை வாழ்த்த எனக்கு வயது பத்தாது. ஆனால் இறைவன் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்ல வளமும் கொடுக்க வேண்டுமாய் வேண்டி என்னுடைய ஜெபத்தை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புமிக்க அருட்தந்தையர்களே, இன்றைய விழாவுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய ஆசிரிய அலுவலக பணியாளர்களே, நம்முடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற இருவாள் ஆசிரிய பெருமக்களே, பணி நிறைவு பெறுகின்ற பணியாளர்களுடைய உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வரும்போது ஒரு கடுமையான எச்சரிக்கையோடு வந்து நிற்கிறேன். சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என்ற எச்சரிக்கையோடு வந்து நிற்கிறேன். அதனால் நான் எவ்வளோ விரைவாக முடிக்கணுமோ அவ்வளோ விரைவாக முடிச்சு கொள்கிறேன். வரவேற்புரை சொல்கிற போது ஆசிரியர் ஆரோக்கியராஜ் அவர்கள் குட்பை 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 குட்பைன்னே சொல்லிகிட்டே இருந்தார். அவர் சொல்கிறத பார்த்தா என்னடா அது இவர் சொல்கிறது மாதிரி தெரியுது, இவருக்கு இன்னும் வயசு இருக்க, இவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு என்று நான் நினைக்கிறேன்.
சார் உங்களுக்கு இன்னும் நாள் இருக்குது, அதனால் குப்பையை மறந்துடுங்க, இருக்கிற வரையிலும் நாம் இணைந்து பணியாற்றுவோம். இந்த 6 பணியாளர்களையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவர்களுடைய பணிக்கு ஏற்ற தனித்திறமைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதைத்தான் ஆசிரியர்கள் வாழ்த்தி பேசுகிற போது அதை சுட்டி காட்டினார்கள். அதை நானும் பார்த்திருக்கிறேன். அதை முழுக்க முழுக்க உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஆசிரியர் திரு அந்தனி மனோகராக இருக்கட்டும், அருள் சேகராக இருக்கட்டும், பால் அருள்சாமியாக இருக்கட்டும், இசிதோராக இருக்கட்டும், சகாயமேரியாக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு காலம் பணியாற்றுகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த பணிக்காக கொடுக்கப்பட்ட அந்த தனித்திறமையை முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய பள்ளியிலே பயில்கிற மாணவ செல்வங்களை அருமையாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பணிக்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி செய்த உங்களுடைய பணியினால் பயன்பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் பல இடங்களிலிருந்து உங்களுக்கு நன்றியும் பாராட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் இந்த ஆசிரியர்னால் தான் இந்த நிலையில் இருக்கிறேன், இந்த ஆசிரியர்னால் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இவருடைய பாடம் கற்றுக் கொடுத்ததனால் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இவர் என்னை வழி நடத்தியதால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி பல இடங்களில் உங்களை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் சிறப்பாக இந்த பள்ளியிலே பணியாற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய பணிக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் பாராட்டும். தொடர்ந்து நீங்கள் பள்ளியை மறந்து விட வேண்டாம். பள்ளியோடு என்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்போடு இருங்கள். பள்ளியில் என்ன நிகழ்வு நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நிலையான அழைப்புதல் இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள் மாணவ செல்வங்களை. அதன் மூலமாக உங்களுடைய பணி தொடரட்டும். உங்களுக்காக நிர்வாகத்தினர் அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல உடல்நிலைகளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி, உங்களுடைய குடும்பமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஆசிரிய அலுவலக பெருமக்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய அலுவலக சங்க செயலர் இருபால் ஆசிரிய பெருமக்கள், பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரிய அலுவலருடைய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 பேரும் இந்த பள்ளியில் அதிகமாக உழைத்திருக்கின்றார்கள். திரு அந்தனி மனோகர் அவர்கள் 36 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணி செய்திருக்கின்றார்கள். எத்தனையோ மாணவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் பணிக்கு செல்லும் பொழுது வகுப்பறையில் மாணவர்களுடைய ஒழுக்கம், அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல், கற்பித்தல் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பள்ளியில் இவர்கள் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உருவாக்கி இருக்கின்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு பால் அருள்சாமி ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணி செய்திருக்கின்றார். அவரை பற்றி நிறைய கருத்துக்களை கூறினார்கள். அவர் ஒழுக்கமானவர், மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். பாடங்களை சிறப்பான முறையில் நடத்தி மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண்கள் பெற வேண்டும்
அனைவரும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். அவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் அருள் சேவியர் 32 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணி செய்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் மாணவர்களோடு உரையாடி அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து மாணவர்களை உருவாக்குவதில் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலக உதவியாளர், இளநிலை உதவியாளர் திரு இசிதோராஜன் அவர்கள் கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார். தேர்வு பணிகளை அதிகமாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அதை மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுத வேண்டும், ஆசிரியர்கள் அதை சிறப்பாக கண்காணிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று பல பணிகளை செய்திருக்கின்றார். நூலகத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல புத்தகங்களை கொடுத்து அவர்கள் வாசிப்பதற்கும் அதிலிருந்து நல்ல கருத்துக்களை கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருந்திருக்கின்றார். அவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சகாயமேரி அவர்கள் 9 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணிபுரிந்திருக்கின்றார்கள். தூய்மை பணியை, துப்புரவு பணியை அதிகமாக செய்து எல்லா இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முழுமையான எண்ணத்தோடு காலையில் வந்து மாலை வரை பணிகளை முடுக்கிவிட்டு சரியான முறையில் செய்து மாணவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் அனைவருமே இந்த பள்ளிக்கு முத்துக்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிகமான தன்னுடைய உடன் உழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஈர்பால் ஆசிரியர் பெருமக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், அருட்தந்தையர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நான் மாலையில் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பள்ளியில் நீங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகின்றீர்களா என்று கேட்டபொழுது தாராளமாக என்டோமெண்ட் உருவாக்குவதற்கு உதவி செய்கின்றோம் என்ற தாராள உள்ளத்தையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதற்காகவும் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான தருணம். ஆசிரியர் அலுவலர் சங்க சார்பாக அனைத்து ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மோதிரம் அணிவிக்கும் நேரம். ஆசிரிய அலுவலர்களே, உடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் அலுவலர்களே, மற்ற ஆசிரியர்கள், உறவினர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எங்களை இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்த எல்லாம் வல்ல இறைவனை நான் இத்தருணத்திலே நினைத்து பார்க்கிறேன். அடுத்ததாக எங்களை இந்த பள்ளியிலே பணியமர்த்த
எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இயேசு சபை குருக்களை நாங்கள் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம். இந்த பள்ளியிலே பணிபுரிவது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளது. இந்த பள்ளியிலே பணிபுரிகிறோம் என்ற ஒரு சொல்லே எங்களை சமுதாயத்திலே மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் இன்று இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு இப்பள்ளியில் பணிபுரிகின்றோம் என்ற ஒரு சொல்லே எங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கிறது. தாளாளர் தந்தை கூறியது போல ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. மணி இப்போது 7:50. எங்கள் 5 பேரை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரியாத விஷயங்களையும் இங்கே எல்லாரும் எடுத்து கூறிவிட்டார்கள். எங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான பணி ஓய்வு பாராட்டு விழாவை நடத்திய இயேசு சபைக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு உடன் பணியாற்றி எங்களை மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வைத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஐவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த தருணத்திலே என்னுடைய நண்பர் ஃபெலிக்ஸ் கெய்சர் ரெவிங்டனை நான் நினைத்து பார்க்கிறேன். வெள்ளை உள்ளம் கொண்டவர். இறைவனுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார். இல்லை என்றால் இங்கு 6 பேர் அமர்ந்திருப்போம். கடவுளின் அருகிலே அமர் சென்று விட்டார் என்பதற்காக அவரை நான் மிகவும் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் எங்கள் குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலாக இந்த ஆசிரியர் அலுவலர் பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடந்த உதவியை இறைவன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாக இறைவணக்கம் பாடிய நம்முடைய பள்ளி பாடல் குழுவினருக்கும் நன்றாக ஒரு வரவேற்பை வழங்கிய பட்டதாரி ஆசிரியர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் நல்ல தலைமை உரை ஆற்றி நிர்வாகத்தினர் சார்பாக அன்பளிப்பு வழங்கிய நம்முடைய கலைமலைகளின் ரெக்டர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுரை வழங்கிய திருவாளர் ஜான் ஜோசப் ராஜ், திருவாளர் எஸ் மரியேஸ் ராஜா, திருவாளர் ஆர்.ஜே. வின்ஸ்டன், திரு இ. வில்ஃப்ரெட் ஃபரி, திருமதி பி. குளோரி தெரேஸ் அவர்களுக்கும் மிக சிறப்பான விதத்திலே நாம் கைதட்டி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக சிறப்பான ஒரு ஆசிரியை மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக வழங்கிய நம்முடைய தாளாளர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அருமையான ஒரு பாடல் பாடிய பள்ளி பாடகர் குழுவினர் அவர்களுக்கும் நாம் அனைவரின் சார்பாக மிகுந்த ஒரு கைத்தட்டலை கரகோஷத்தை தெரிவித்துள்ளோம். அருமையான ஒரு ஏற்புரை வழங்கிய திரு எஸ்.எம். ஆண்டனி மனோகர் அவர்களுக்கும் ஆசிரியர் அலுவலகத்தில் நன்றாக ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நான் குறிப்பிட வேண்டும். அதற்கு முன்னதாக திருப்பலியை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்திய ஜான் மனோஜ் முதுகலை ஆசிரியர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்த சார் கிரிட் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் ஒரு ஆசிரியருக்கு மிக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் வேறு யாரும் அல்ல, உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு நான் பொறுப்பேற்றதிலிருந்து மிக சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பக்கபலமாக, உறுதுணையாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பாராமல் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற திருவாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா சத்தமாக கைத்தது. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பிரேம்குமார். இந்த மேடையை நன்றாக அலங்கரித்து திரு ஓவிய ஆசிரியர் திருவாளர் வால்டர் அவர்களுக்கும், இந்த ஓய்வு பெறக்கூடிய வந்து வாழ்த்து வந்திருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், மிகவும் குறிப்பாக 2 குருக்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அஞ்சலி மனோகர் அவர்களுடைய பிரதர்லா சுந்தரம் அவர்களுக்கும், இவருடைய திருவாளர் அருள் செய்வர் அவருடைய சகோதரர் அருட்பணி ஜான் திரவியம் அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான பாராட்டுகள். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய நன்றியை முடிக்கிறேன்.